வணக்கம் டு தமிழா. இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ளே வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து அட்டகாசமாக 8500 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த 8500 அவங்க என்னெல்லாம் தராங்க பார்த்தீங்கன்னா, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து இதில் தராங்க. 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 6000 mAh பேட்டரி இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் வருது, அப்புறம் 64 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது கொண்டு வராங்க. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ளேயோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் இந்த பதில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ளே. இது வந்து 2 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியன்ட், இன்னொரு க்ரீன் கலர் ஆப்ஷனும் வருது. பின்பக்கம் நீங்கள் பார்க்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இருக்குது. ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலியும் கீழே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ளே. சரி, இதை டிசைன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யூசர் கேட் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க, பேக் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பேக் கேஸ் வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லான சாஃப்ட் பேக் கேஸும் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, பட் நல்ல ஒரு மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. இதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. இதில் வந்து ஃபியூச்சர் நவுன்னு ஒரு எழுத்தும் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு கூலான ஒரு பேக் கேஸும் இதில் கிடைக்குது. அப்புறம் 10 வாட்ஸ் சார்ஜர், யூஎஸ்பி டைப் சி போர்ட். ஆமாம், இந்த 8500 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஎஸ்பி டைப் சி போர்ட்டும் தராங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். ஸோ இது வந்து ஒரு 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. 214 கிராம்ஸ் வெயிட் தந்திருக்காங்க. பட் இது ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோனால் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கையில் யூஸ் பண்ணும்போது ஹெவியாக உங்களுக்கு தென்படலை. பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் பிளெயினாக தான் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், ஆடியோ ஜாக் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்கு. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம், ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இது வருது. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். இப்போது டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளேயாக எனக்கு இது தென்படுது. அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே. இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே, 6.82 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷனோடு வருது. இந்த செக்மெண்ட்டில் இந்த விலைக்கு வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொண்டு வந்தது ஒரு ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி அவங்க வந்து நோட் 12 டர்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க, நோட் 12 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் லான்ச் தான் தந்திருந்தாங்க. பட் இந்த விலைக்கு அவங்க வந்து 8500 rupeesக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, நல்ல ஒரு சேர்க்கை. இது வந்து 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. ஆட்டோவில் வச்சுக்கலாம், 60ல் வச்சுக்கலாம், இல்லாட்டி 90 ஹெர்ட்ஸில் வச்சுக்கலாம். 480 nits பிரைட்னஸ் தராங்க. 1500:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோடு வருது. பாண்டா கிளாஸ் ப்ரொடக்டிவ் லேயரோடு இது கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேயோட கலர் காலிபிரேஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஃபோனில் FM ரேடியோ உண்டு. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் வெளியே எடுத்த உடனே 14 GB வந்து சிஸ்டம் மற்றும் மற்ற ஆப்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. சில ப்ளோட்டோர் ஆப்ஸ், எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்லாம் அவங்க தந்திருக்காங்க. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் இருக்குது, காம்பஸ் சென்சரும் இல்லை தந்திருக்காங்க. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூனிசாக்கோட T610 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 4GB 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. இது வந்து 12nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட். இது எக்ஸ்டெண்டட் ரேம் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3GB வரைக்கும் நீங்கள் ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் ஒரு 7GB ரேம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ நான் வந்து கால் ஆஃப் டியூட்டி கேம் விளையாடி பார்த்தேன். கிராஃபிக்ஸ் வந்து லோ குவாலிட்டியில் தான் வருது. பட் அந்த லோ குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹேண்டில் ஆகுது கேமிங். ஸோ அதனால் வந்து ஒரு 8500 நீங்கள் கேம் விளையாடலாம். கிராஃபிக் குவாலிட்டி குறைச்சி உங்களுக்கு வந்து நல்ல கேம் விளையாடும் மாதிரியான ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணது மாதிரி தோணுது. ஸோ உங்களோட நார்மல் டாஸ்க்குனாலும் சரி, சோஷியல் மீடியாவுக்குனாலும் சரி, யூடியூப் பார்க்குறதுக்குனாலும் சரி, ப்ரௌசிங் பண்ணுறதுக்குனாலும் சரி, சில அக்கேஷனல் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்து ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 13 MP கேமரா தந்திருக்காங்க. குவாட் LED ஃப்ளாஷோடி வருது. 1080p நீங்கள் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 MP கேமரா தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூவல் LED ஃப்ளாஷ் தந்திருக்காங்க. ஸோ பல ஃபோன்களில் இப்போ வந்து இது மிஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான கேமரா தந்திருக்காங்க, அவ்வளோதான். சில ஃபோட்டோஸ் நல்லா வருது, சில ஃபோட்டோஸில் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்குது. கலர் சில ஃபோட்டோவில் கொஞ்சம் ஆக்குரசி குறைவாக இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 8500 ஒரு டீசெண்டான கேமரா தந்திருக்காங்க. ஸோ அந்தந்த விலைக்கு தானே நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ 8500 ஒரு டீசெண்டான கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ
இப்போ இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. ஆகஸ்ட் மாதம் வந்து ஆண்ட்ராய்ட் 12க்கான அப்டேட் ஆக தரதாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட XOS 10 UIல இது வந்து பவர் ஆகுது. ஸோ இந்த SOS 10ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்டட் ரேமுக்கான ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் பேனல்னு ஒரு குவிக் அக்சஸ் செட்டிங்ஸ் இதில் இருக்குது. சோஷியல் டர்போ இன்ஃபினிக்ஸ்க்கே உரித்தான ஒரு ஃபீச்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணும்போது பியூட்டி மோட் எனேபிள் பண்ணலாம். வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்ணலாம். பீக் மோட்னு அதை எனேபிள் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி யாராவது டெலிட் பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்புக்கான ஸ்டிக்கர் மேக்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கான சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கேம் மோடு தந்திருக்காங்க. வீடியோ அசிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்ஷன் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸில் டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ரைஸ் டு இயர், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆன், ஆன்சர் கால் வித் ஜெஸ்டர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அல்ட்ரா மராத்தான் மோடு இருக்குது. டுவல் ஆப் செட்டிங்ஸ் இதில் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில ஃபீச்சர்ஸும் அவங்க வந்து இதில் செட்டிங்ஸில் கொண்டு வராங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி தராங்க. வந்து ஒரு 10 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒரு அதிக நேரம் ஆகும். பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவலையே படாண்டா. ஏன்னா வந்து அதிகமான ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இந்த இதில் கிடைக்குது. மராத்தான் ரன்னிங் மாதிரி இதில் வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம் 6000 mAh பேட்டரியோடி. ஸோ இதை வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ளே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 8500 ரூபாய்க்கு அவங்க வந்து மேக்ஸிமம் கொடுக்க முடிய விஷயங்களை வந்து அவங்க தந்திருக்காங்க. மற்ற பிராண்ட்கள் தராத விஷயங்கள்லாம் தந்திருக்காங்க. அதாவது இந்த விலைக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்குது, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. அப்புறம் 64 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 8500 ரூபாய்க்கு கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தந்து பேட்டரியும் வந்து 6000 mAh பேட்டரியோடு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான குறைந்த விலையில் ஒரு ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ளே பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரேஷ்மாதன். தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்கள்.